அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ஃபத்தையர். இது ஒரு மிடில் ஈஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபத்தையர் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவில் வந்து ஈஸ்ட் சேர்த்து நம்ம ஒரு டோ ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து ஈஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 ml ஒரு இளஞ்சூடான தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த ஈஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 8 கிராம் இருக்குது. இப்போது ஈஸ்ட் சேர்த்துக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவ் ஈஸ்ட் சேர்த்து நம்ம வந்து டோ செய்யும் பொழுது நம்ம புது ஈஸ்ட்டை நம்ம வாங்கிக்கணும். சில நேரம் வந்து நமக்கு பழைய ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸ்ட் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் அந்த ஈஸ்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ஈஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி நுரைச்சி நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் வந்து ஒரு 500 ml அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துருக்கிற கப்போட மெஷர்மெண்ட் வந்து 250 ml. நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து லேசான சூடில் தான் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மாவு கொஞ்சம் பிசைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம மைதா மாவு சேர்த்து நம்ம வந்து நல்ல ஒரு டோ மாதிரி நம்ம பிசையணும். மொத்தம் வந்து நான் இதில் வந்து 6 கப்பு மாவு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு மாவு வரும். இந்த மாதிரி மாவு நம்ம வந்து சேர்த்து பிசையும் போது அந்த டோவோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு தெரியும். நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கையில் வந்து மாவு ரொம்ப வந்து ஒட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து மாவு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம கையில் வந்து நம்ம இந்த மாதிரி டோவை வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான டோவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு மைதா மாவு சேர்க்க தான் நமக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா ஒன்று போல் நமக்கு வந்து வரும். இந்த ஃபத்தையருக்கு வைக்கிற ஸ்டஃபிங்கில் வந்து நமக்கு கீரை அப்புறம் சீஸ் அப்புறம் வந்து நம்ம மீட் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். ஈஸ்ட் வந்து நமக்கு நல்ல புது ஈஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மாவு நல்லா பொங்கி வரும். அதே மாதிரி நமக்கு அந்த பன்னு வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி நல்லா ஏரியாகவும் இருக்கும். நமக்கு கையால் நல்லா வந்து இந்த டோ வந்து நமக்கு பிசையும் போது நல்லா வந்து அதில் உள்ள ஏர்லாம் வந்து இதாகி நமக்கு வந்து டோ வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மாவும் எண்ணெயும் சேர்த்து எல்லா மாவையும் ஒன்று போல் எடுத்து விட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம டோ வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ரைஸ் பண்ண விட்டுடலாம். 3 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இது நம்ம அந்த டோவை வந்து நம்ம தனித்தனியாக பால்ஸாக பிரித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மேட் இல்லைன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் நம்ம இந்த மாதிரி மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு மாவை வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவில் வந்து மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாவை நான் இப்போது 2 டோவாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி டோவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த டோ வந்து 2ஆக வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு டோவில் மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து ஃபத்தையர் பண்ண போகிறேன். இன்னொரு பாதி டோவை வந்து நான் வேறு ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இன்னொரு டோவை வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து எடுத்து மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வந்து 8 ஈக்குவல் சைஸ் பாலாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதி மாவில் வந்து நான் 8 ஈக்குவல் சைஸ் பாலாக வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த ஒவ்வொரு பால்லையும் இந்த மாதிரி நான் மைதா மாவு டஸ்ட்டு பண்ணி நான் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஃபத்தையர் வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் மவுத் பைடும் அப்புறம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்றும் நான் 2 பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி எல்லா மாவையும் வந்து நான் மைதா மாவில் வந்து நான் வந்து ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மூடாமல் இந்த மாவை வச்சுருந்தோன்னா அதுக்கு மேலே வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ஃபத்தையருக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 வெள்ளைப்பூடு வந்து நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வந்து அந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வந்து இது மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு பச்சை மிளகா வந்து நான் பொடிசா சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து வந்து நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து நான் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வேக வச்ச கொத்துக்கறி வந்து அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கறி வந்து நம்மளோட இது விருப்பப்படி நம்ம எவ்வளோ நாளும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சு இப்போ வந்து டோவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு டோ எடுத்து அதை நல்லா வந்து நம்ம மைதாவில் வந்து கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து இது மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எந்த பண்ணாக இருந்தாலும் நல்லா கோல்டனாக ஷைனியாக வரணும்னா நல்லா வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி அதுக்கு மேலே நல்லா கோட்டிங் கொடுத்தா நமக்கு வந்து நல்லா வந்து நமக்கு கோல்டன் கலரில் பன்னோ இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் கலரில் வரும். இந்த மாதிரி 3 சைடும் விரலால் நல்லா அமுத்தி விட்டுட்டு நான் வந்து இது வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி அந்த டோவுக்கு மேலே ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருந்தேன். அதை வச்சு நம்ம வந்து எக் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் மவுத் ஃபத்தேர் வந்து பண்ணிடலாம். ஓப்பன் மவுத் ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டஃபிங் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி 2 சைடும் அழுத்தி விட்டு நம்ம இதையும் வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வந்து வெளியே வந்து நம்ம எக் வாஷ் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து மொத்தமாக 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து மேலே வந்து வெளியே ஃபுல்லாக நம்ம எக் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா வந்து நமக்கு கோல்டன் கலரில் சாஃப்டான ஃபத்தேர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது உள்ள டோலையும் நான் பிடிச்ச ஷேப்பில் வந்து நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படியே நம்ம வந்து எல்லா மற்ற டோலையும் வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபத்தேருக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங்கில் வந்து நம்ம கீரைகள் அப்புறம் வந்து சீஸ் இது வச்சு கூட நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அந்த ஓப்பன் மவுத் பைடில் வந்து நம்ம மேலே வந்து நம்ம சீஸ் கூட கொஞ்சம் நம்ம தூவி விடலாம். நல்லா டேஸ்ட்டு இன்னும் ரிச்சாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 200 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஃபத்தேர் ரெடி ஆயிரும். இந்த ஃபத்தேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஏரியாகவும் இருந்தது. அந்த பன் வந்து இந்த ஃபத்தேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஏரியாகவும் இருந்துச்சு. அந்த பன் வந்து மேலே வந்து நம்ம 2 தடவை எக் வாஷ் பண்ணதுனால நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் கிடச்சிருந்தது. மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் இருந்தது. நோம்பு நேரத்தில் வந்து ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.